பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சேர்ந்து வாழ்ந்த போது அட்லீஸ்ட் குழந்தைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து பிரிஞ்சு வாழுதுன்னு ஒரு சீக்கிரமாக முடிவு செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுது. இவர்கள் மூலமாக ஒரு குழந்தை இருந்ததுன்னா அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ விவாகரத்தை எப்படி ஆதரிக்க முடியும்? கட்டாயமா எப்போ ஒரு குழந்தை பெற்றுட்டீங்களோ ஒரு 15-20 வருஷம் ப்ராஜெக்ட் நடுவில் ஒன்றும் விட முடியாது, விடக்கூடாது. அந்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு தயாராக இல்லைன்னா குழந்தைய பண்ணிக்கூடாது. குழந்தை வாழ்க்கையில் வந்துச்சுன்னா 20 வருஷம் 18-20 வருஷம் பார்த்துக்கிறது நம்ம கட்டாயமாக நடந்தே ஆகும். ஆனால் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி தேவையில்லாத அளவுக்கு சண்டை பண்ணி குழந்தை கவனத்தில் எப்பவுமே தாய் தந்தை இப்படி சண்டை பண்ணிக்கிறது பார்த்தே இருந்தா அதனால ஒன்றும் சாமானியமான பாதிப்பு நடக்காது, அதுலேயும் ரொம்ப பாதிப்பு நடக்கும். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து அதோடைய வாழ்க்கையும் இப்பவே அடிபட்டுடும். என்னத்துக்குன்னா வாழ்க்கை என்ன இப்படிதான் முடிவுக்கு வந்துடுச்சுன்னா குழந்தை என்ன பண்றது? உங்க சண்டை பார்த்து பார்த்து இந்த சண்டை மறைக்கிறதுக்காக கல்யாணம் ஒடிச்சாலு இது உடைக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் 2 பேரு கூட இருக்கவே முடியல. என்ன இது வெளியில இந்த சமாதானம் சொல்லி சொல்லி சரி பண்ண முடியாது. 2 பேர் மனிதனு கூட வாழணும்னு ஒரு ஆர்வம் இருந்து தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். ஆர்வம் போயிடுச்சுன்னா அது பிரிக்கிறதுக்கு மேலே அசிங்கம் கூட இருக்கிறது ஆயிடும். அந்த அசிங்கம் குழந்தை பார்த்தே இருந்த டெய்லி வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையும் போயிடும். தாய் தந்தை இப்படி பார்த்து பார்த்து இதனால பிரிக்கணுமா உடைக்கணுமா இந்த முடிவில்லை. எதுக்கு இப்படி 2 பேர் கூட வாழ முடியாத மாதிரி எதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்குது? இது ஒரு புது விஷயம் ஒண்ணு இல்லை. மேற்கத்திய நாடுல எல்லாமே அவரெல்லாம் இதை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு போராடி இருக்கிறாங்க. இப்போ நாம் திருப்பி அதே வழியில போய் அதே போராட்டம் உருவாக்கிக்கணும்னு தேவையில்லை. ஆனா நம்ம புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழ்க்கை புரிஞ்சுக்கிறோமா இல்லை வர்ற கஷ்டத்தினால புரிஞ்சுக்கிறோமா? அவ்வளோதான் வித்தியாசம். எப்போ 2 மனிதர் வாழ்க்கை ஒன்றியா பண்ணி வாழணும் நிர்ணயிச்சாங்களோ அப்போ நானுன்ற தன்மை கொஞ்சம் குறைச்சாதான் இருக்க முடியும். அந்த தன்மை குறைக்கணும்ன்ற ஒரு மனோபாவமே இப்போ சமூகத்தில் குறைஞ்சு போயிருக்கு. கல்யாணத்தில் மட்டும் இல்லை, எல்லா நிலையிலும். இதனால 2 பேர் மனிதர் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை தான். ஆனால் இப்போ எது நாம் பகிர்ந்து வாழ்கிற ஒரு தன்மையே நமக்கு குறைஞ்சு போகுது. இது வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, நாட்டிலையும் அதே பிரச்சனை தான், எல்லா இடத்துலையும் அதே பிரச்சனை தான்.